Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்னன்னா அவரோட வார்த்தை. அவரோட வார்த்தை இல்லை என்றால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எப்படி நம்ம ஒரு பேசுவதற்கு ஒரு வார்த்தைகளை நாம் பழகவில்லை என்றால் அதை நாம் பேசிவிட முடியாது. இப்படிய அடிப்படையிலே நாம் காணப்படுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இதை கூட நம்ம ஒரு சின்ன ஒரு தலைப்பின் மூலியமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னவென்றால், இருளில் இருந்து ஒரு ஒளி மகிமையான பெறப்பட்ட ஒரு அருமையான ஒரு தலைப்பு. இந்த ஆண்டவர் வெளிப்படுத்திய ஒரு தலைப்பு. இருளில் இருந்து, அதாவது அநேக மக்களின் இருளில் இருக்கும் பொழுது ஒரு ஒளி பிரகாசமாக தன்னுடைய மகிமையை காண்பித்தது. அந்த பிரகாசமான மகிமை யார்? அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திற்கு ஒளியாக அவர் வந்தார். இப்போதும் அவர் பிரகாச ஒளியாக விண்ணுலகத்திலே ராஜாவாக இருந்து நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு வேலை செய்யறதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. பகுதி நேர வேலை, முழு வேலை. இப்போது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பாதுகாத்து கடவுளுடைய அரசாங்கத்துல ஃபுல் டைம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமான ஆசீர்வாதங்களை தான் அவர் இந்த பூமிக்கு வந்த பிறகு காண்பிச்சார். அதெல்லாம் ஒரு சாம்பிள். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் மாதிரி போடுவாங்க. இந்த படம், இந்த திரைப்படம், இதில் யார் யார் நடித்தாங்க அப்படின்னு. அதுபோல் கடவுளுடைய அரசாங்கத்தையும் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து ட்ரையலாக சில அற்புதங்களை காமிச்சு இப்படி தான் இருக்கும், என்னுடைய அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்று ஒரு மாடலை நமக்கு வைத்து விட்டு சென்றார். முன்மாதிரியும் வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அதுபோல் அவருடைய அற்புதங்களும் எண்ணில் அடங்காதது. அதில் ஒரு சின்ன சின்ன சாம்பிளை தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். இன்றைக்கு இந்த நீதிமொழிகளிலே நாம் என்ன விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால், நாம் ஞானத்தை தேடி வர வேண்டும். ஞானம் என்பது பொதுவான ஒரு அறிவை பெற்றிருப்பது ஞானம் அல்ல. இப்போ உலக பார்வையிலே பல விஷயங்களை சாதிக்கிறார்கள், பல அவார்டுகள் கொடுக்கிறார்கள். அது ஞானம் கிடையாது. உலகத்தின் ஞானமோ அழியக்கூடியது, ஆனால் விண்ணுலக ஞானமோ என்றென்றைக்கும் வாழக்கூடியது. அதுக்கு முடிவே கிடையாது. முடிவில்லாத வாழ்விலே ஆன்மீகத்திலே உள்ள ஞானம் இருந்து விட்டால் யாரும் கடவுளை எங்கு இருக்கிறார், கடவுள் இங்கே இருக்கிறாரா, அங்கே இருக்கிறாரா, ஆண்டவர் எங்கு வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம தேடி அலைய தேவை. ஆண்டவர் நம் மனதிலேயே இருக்கிறார். நம் மனசுல இருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இதை நாம் முழுமையாக விசுவாசித்தால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவதை நாம் உணர முடியும். வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று, எது என்று, கடவுளுக்கு எது பிடிக்கும், அது என்னன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை உணர சொல்றார். எனக்கு என்ன பிடிக்கும் நீ உணர்ந்து கொள் அப்படின்றார். அப்ப தேவனை அறியும் அறிவை கண்டடைவார். அப்போது தேவன், அதாவது ஆண்டவருக்கு எது பிடிக்கும்ன்றது தெரிஞ்சிருச்சுன்னா அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு போயிடுவோம். அதாவது பக்தி முயற்சின்னு சொல்லுவாங்க. பக்தி முயற்சின்னு பல வருஷம், 20 வருஷமா பக்தி முயற்சி பண்ணால் அது பக்தி முயற்சி கிடையாது. ஒரு பக்தி முயற்சின்னா அதில் அடுத்த லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ ஆர்மியில் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ட்ரைனிங்னு இருந்தால் இப்போ ஆர்மியில் நான் சேர்ந்துட்டேன்னு சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. அதில் தேர்ந்தெடுத்து அந்த ட்ரைனிங் முடித்து ஒரு நிரந்தர ஒரு வேலையை அமர செய்யுது. அதுபோல தான் நம் பக்தி முயற்சிகளை எடுக்க வேண்டும், பின்பதாக இந்த பக்தியோடவே இணைந்து விட வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அப்போது நாம் அவர் செய்த நன்மைகள், அந்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதற்காகத்தான் நம்மளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். இங்கே வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டதும் அதிலிருந்து வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போது உங்களை அந்த காலத்திலிருந்து யாரு நம்மளை மீட்டது? நம்ம ஆண்டவர். அப்ப அந்த நன்மைகளை, அந்த உன்னதங்களை நம்ம மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றோம். அது யார் எடுத்து சொல்லணும்னு சொல்றாங்க? வெறும் சபை போதகர் மட்டும் சொன்னா போதும். எப்படி ஆசாரியர்கள்னா யாரு? போதகர். அவங்க மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லாது. எல்லாருமே சொல்லணும். சபையில இருக்க ஒருவேளை விசுவாசிகளா, அவர்களும் கடவுளுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். சபையோட போதகரா, அவரும் கடவுளுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். ஆகவே ஒரு சபை என்றால் எல்லோரும் ஒருமனப்பட்டு கடவுளை தேட வேண்டும். அதுதான் உண்மையான திருச்சபையாக இருக்கக்கூடிய. பிரியமானவர்களே, இந்த அவருடைய அறிவிலே நாம் முன்னேறி வருவதற்கு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவை துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீதிமொழிகள் நீ சொன்னப்பட்டது போல தேவனை அறிவை நாங்கள் கண்டறிய நாங்கள் முதல்ல எங்களுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து, அப்பா, எங்களுடைய சுபாவத்தை எல்லாம் நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு நாங்கள் எப்போது வருகிறோமோ நீர் எங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஸ்தோத்திர துதிக்கிறோம்பா. அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு சுபாவத்தையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் போது நீர் உமது தேவ பிரசன்னத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க மாட்டோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அவன் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது நாங்கள் மிகவும் வேதனைப்படுவதுண்டு, அவஸ்தைப்படுவதுண்டு. ஆனால் நீர் எங்களுக்கு நல்ல பலனையும் ஜீவனையும் கொடுத்து அந்த முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான துணிச்சலையும் எங்களால் முடியும் என்ற ஒரு விசுவாசத்தையும் நாங்கள் அதை மேற்கொள்வதற்கு ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் கூட அவர்களும் உம்முடைய வார்த்தையிலே அதிக தியானித்து உமது அறிவை அறிந்த ஒரு நல்ல ஞானமுள்ள மகளாக மாற தேவ கிருபை செய்யும். அப்பா, வாலிபர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இப்போது காலம் கடந்து கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் வாலிபர்களை தாக்குகின்றது, இளைஞர்களை தாக்குகின்றது. அப்பா, சாத்தானுடைய சதுராட்டம் இல்லாதபடி நீர் காத்துக்கணும். அவங்க மனதில் எந்த ஒரு வேதனை வராதபடி நீர் தாங்கிக்கொள்ளும். சொந்தத்தை துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you are watching New Eden TV.